கிங் ஆஃப் அனிமல்ஸ்னு சொன்னால் சிங்கத்தை சொல்லுவோம். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் மாம்பழத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஸ்பைசஸ்களுக்கெலாம் ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் யார், அவர் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இன் ஸ்பைசஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிங் ஆஃப் ஸ்பைசஸ் பெப்பர். வால்மிளகு, கருமிளகு, வெண்மிளகு, பச்சை மிளகு, சிகப்பு மிளகு என்னதான் 5 வகை இருந்தால் கூட வேர்ல்டு வைடு பரவலாக நம்ம பயன்படுத்திட்டு வர்ற மிளகு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமிளகு தான். அதுவும் இந்த கருமிளகுக்கு தான் மருத்துவ குணமும் சரி, உணவோட தன்மையை சுவையை கூட்டுறதுலேயும் சரி, இந்த கருமிளகுக்கு தான் முதலிடங்க. உலகத்திலேயே இந்த மிளகை அதிக அளவு உற்பத்தி செய்கிறதுலையும் ஏற்றுமதி செய்கிறதுலையும் முதல் இடத்துல இருக்கிற நாடு பார்த்திங்கன்னா வியட்நாம். என்னதான் வியட்நாம் ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருந்தால் கூட மிளகோட ஆர்ஜின் என்னவோ நம்ம இந்தியா தான். அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே அதிகமாக பயிரிடப்பட்ட இடம் எது அப்படின்னா அது கேரளா தான். என்னதான் கேரளாவில் அதிகமாக பயிரிட்டால் கூட நம்ம கொல்லிமலை மிளகுக்குன்னு ஒரு தனித்துவமான மருத்துவ குணமே இருக்குங்க. இதெல்லாம் தங்கத்தை விட இந்த மிளகுக்கு தான் வேல்யூ அதிகம். அதனால தான் இதை இந்தியாவோட கருப்பு தங்கம்னே சொல்லுவாங்க. மேலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தங்க புஷ்பம்னு செல்லமாகவும் அழைப்பாங்க. இன்றைக்கி வேணால் கல்யாணத்துக்கு சீதனமாக சீர்வரிசையாக டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பண்டம், பாத்திரம்னு என்னென்னவோ கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் கல்யாணத்துக்கு சீதனமாக இந்த மிளகை தான் கொடுத்தாங்களாம். அப்படி கொடுக்கறது தான் அவங்க கௌரவமாகவும் நினச்சாங்களாம். அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்ததாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது தான் இந்த மிளகு. தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது நாம் பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வந்துட்டுருக்க ஒரு வழக்கம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு சளி பிடிச்சிரும், அதனால் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லைங்கிறாங்க. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காட்டி அது பல விதமான உபாதைகளை க்ரியேட் பண்ணும். அப்படிப்பட்டவங்க அந்த எண்ணெயில் 4 மிளகை போட்டு இளஞ்சூட்டில் காய்ச்சியோ இல்லை சூரிய ஒளியில் வச்சு சூரிய காய்ச்சல்லையோ இந்த மிளகு எண்ணெயை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சளி ப்ராப்ளம்ஸ் வரவே செய்யாது. இந்த மிளகை பொதுவாக நம்ம சமைச்சு சாப்பிட்றத காட்டிலும் அப்படியே சாப்பிட்றப்ப அதோட பலன் இன்னுமே கூடுதலாக கிடைக்கும். முத்தோஷம்னு சொல்லப்படுற வாதம், பித்தம், கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா நம்மளோட திரிகடுகம். அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சுக்கு, திப்ளியோட நம்ம இந்த கருமிளகும் சேர்த்து தான். கொலம்பஸும் சரி, வாஸ்கோடகாமாவோட அப்பாவும் சரி இந்தியாவுக்கான கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக இருந்தாங்க. அவரோட அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் தன்னோட அப்பாவோட முயற்சியை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சியை கையில் எடுத்தது தான் வாஸ்கோடகாமா. அப்படி அவர் இந்தியாவுக்கான கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படை காரணமாகவே இருந்தது இந்த மிளகு தான். ஏன்னா அந்த காலகட்டங்களில் வான்வழி மார்க்கம் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை. கடல்வழி மார்க்கமும் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் இருந்தது. அப்போது தரைவழி மார்க்கமாக மட்டுமே தான் இந்த மிளகு சார்ந்த வணிகம் இருந்தது. அதனால் மிளகுக்கான வரியும் விலையும் அதிகமாகவே இருந்துச்சு. அதை ஈடுகட்டுறதுக்காக தான் இந்தியாவுக்கான கடல்வழி மார்க்கத்தையே கண்டுபிடிச்சாங்க. இந்த வணிகத்துக்கான பேராசை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான ஆக்கிரமிப்பே நடந்தது. இன்றைக்கும் வெண்பொங்கலோட ருசிக்கு அதில் சேர்க்கக்கூடிய மிளகும் ஒரு காரணம்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த மிளகெல்லாம் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவோம், அதாவது வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் நம்மளோட முன்னோர்கள் இந்த மிளகை யாராச்சும் கொட்டிட்டாலோ இல்லை வேஸ்ட் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு கல் உப்பில் ஒரு நாள் ஃபுல்லாக முட்டங்கள் போடுற மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்களாம். அடடா, இந்த விஷயம்லாம் தெரியாமல் வெண்பொங்கலாம் அங்கங்கே கருப்பாக தெரிகிற அந்த மிளகை தூக்கி தூர போட்டுட்டேனேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அதை ஒதுக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மிளகு பற்றின இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.